வேலுண்டு வினையில்லை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவில் மற்றும் 27 அடி உயர மகா சனீஸ்வரன் பகவான் கோவில் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. நீங்க இந்த கோவில்களுக்கு போயிருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இந்த 2 கோவிலும் நம்ம பாண்டிச்சேரிக்கு அருகாமையில் உள்ள மொரட்டாண்டி, தமிழ்நாட்டுல தாங்க அமைஞ்சிருக்கு. பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவில் தமிழ்நாட்டில் விழுப்புரம் அருகே உள்ள பஞ்சவடி கிராமத்தில் அமைந்துள்ளது. இது ஒரு ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலாகும். இது அமைதிக்கும் புகழ் பெற்றதாகவும் உள்ளது. பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயில் உலகின் 2வது பெரிய ஆஞ்சநேயர் சிலைக்கும் மற்றும் இந்தியாவின் மிக உயரமான அனுமன் சிலைக்கும் 36 அடி உயரம் புகழ்பெற்றது. இந்த சிலை கருடன், நரசிம்மர், வராகர் மற்றும் ஹயக்ரீவர் ஆகியோரின் முகங்களால் அலங்கரிக்கப்பட்டு மையத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் திருவுருவத்தை கொண்டுள்ளது. இந்த ஆலயம் சாதாரண ஆஞ்சநேயர் கோயில் அல்ல, இது பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில். அதாவது ஹனுமான் 5 முகங்களோடு நடுவில் அவரது இயல்பான முகம், மேலே நரசிம்ஹர், கிழக்கு நோக்கி கருடன், தெற்கில் வராகர், மேற்கு நோக்கி ஹயக்ரீவராக திகழ்கிறார். ஒவ்வொரு முகத்திற்கும் தனித்தனியான அர்த்தங்கள் உண்டு. பக்தர்களை நோயிலிருந்து காப்பதும், எதிரிகளை வெல்லச் செய்வதும், அறிவை வளர்ப்பதும், சுபம் தருவதுமாக அவரது பஞ்சமுக உருவம் விளங்குகிறது. கோயிலின் மூலவர் சிலை 36 அடி உயரத்தில் நிறுவப்பட்டுள்ளது. அதற்கு சமமாக 64 அடி உயர விமானமும் எழுந்துள்ளது. கோயில் வளாகமே சுமார் 12 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த புண்ணிய ஸ்தலம் சமீப காலத்திலேயே உருவாக்கப்பட்டது. 1999 ஆண்டு ஜூன் மாதம் ஆலய கட்டுமானம் தொடங்கியது. 2003 ஆண்டு ஜூன் மாதம் விக்கிரகம் நிறுவப்பட்டது. 2007 ஆண்டு ஜனவரி மாதம் பிரம்மாண்டமாக மகா கும்பாபிஷேகம் நடந்தது. கோயிலின் சுவர்களில் முழுவதும் இராமாயண காட்சிகள் ஓவியமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உள்ளே நுழையும் போது ராமாயணத்தை முழுவதும் சுற்றி பார்த்த அனுபவம் கிடைக்கிறது. இங்கு ஒரு சிறிய அற்புதமும் இருக்கிறது. 16 கிலோ எடையுள்ள கல் ஒன்று நீர் நிரம்பிய பாத்திரத்தில் மிதக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இது அந்த இடத்தின் வியப்பூட்டும் தனிச்சிறப்பு. விழாக்கள் வரும்போது கோயில் பெருமளவு மக்கள் கூட்டத்தால் நிரம்பிவிடும். ஆஞ்சநேயர் ஜெயந்தி, ஸ்ரீராமநவமி, வைகுண்ட ஏகாதசி, கிருஷ்ண ஜெயந்தி இவையெல்லாம் பிரம்மாண்டமாக நடத்தப்படுகின்றன. பக்தர்கள் கூறுவார்கள், இங்கு சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை தரிசித்து 6 வாரங்கள் தொடர்ந்து வழிபட்டால் வாழ்க்கை தடைகள் விலகும். ஜெயராம் மந்திரத்தை 108 முறை சொல்லினால் உடல் மன துன்பங்கள் எல்லாம் போய்விடும் என்று. இவ்வாறு பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயம் ஆன்மீக தளமாக மட்டுமின்றி மனிதர்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் ஊட்டும் இடமாகவும் விளங்குகிறது. இதனால் பஞ்சவடி பஞ்சமுக ஹனுமான் ஆலயம் ஒரு புராண வரலாற்றின் நினைவாகவும் ஒரு நவீன பக்தி மயமாகவும், நவகிரக கோவில் அல்லது ஸ்ரீ மகா சனீஸ்வர பகவான் கோயில், இடம் மொரட்டாண்டி கிராமம், விழுப்புரம் மாவட்டம், தமிழ்நாடு. இது புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை, புதுச்சேரிக்கு மிக அருகில் அமைந்துள்ளது. சிறப்பம்சங்கள்: 27 அடி உயர சனீஸ்வரன் சிலை. இந்த கோயிலின் பிரதான சிறப்பு இங்குள்ள பிரம்மாண்டமான 27 அடி உயர ஸ்ரீ மகா சனீஸ்வர பகவானின் விஸ்வரூப சிலை ஆகும். இது உலகின் மிக உயரமான சனீஸ்வரன் சிலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. நவகிரகங்கள்: சனீஸ்வரர் சிலைக்கு அருகில் மற்ற நவகிரகங்களின் சிலைகளும் உள்ளன. ஒவ்வொரு நவகிரக சிலையும் சுமார் 15 அடி உயரம் கொண்டவை. சில தகவல்கள் 12 அடி என்றும் குறிப்பிடுகின்றன. அனைத்து நவகிரகங்களும் அவற்றின் வாகனங்களுடன் பெரிய வடிவில் காட்சியளிக்கின்றன. 34 முதல் 50 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான விநாயகர் சிலை தங்க நிற பூச்சிகளுடன் காட்சியளிக்கிறது. பிற சன்னதிகள்: இக்கோயிலில் வாஸ்து பகவான், கல்யாண சுந்தரேஸ்வரர், சிவபெருமான்,
லலிதாம்பிகை போன்ற தெய்வங்களுக்கும் சன்னதிகள் உள்ளன. 27 நட்சத்திர சிலைகள். இங்கு 27 நட்சத்திரங்களுக்குரிய சிலைகளும் அவற்றைச் சுற்றியுள்ள விருட்சங்களும் மரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. கோயிலின் அமைப்பு. இக்கோயில் சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. கோயிலைச் சுற்றியுள்ள மரங்கள் ஆன்மீக முக்கியத்துவத்துடன் நடப்பட்டு அமைதியான சூழலை வழங்குகின்றன. சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பிற கிரக தோஷங்களுக்காக பரிகாரம் செய்ய விரும்புபவர்கள் இங்கு வந்து அவரவர் நட்சத்திரங்களுக்குரிய மரங்களையும் தெய்வங்களையும் வழிபடுகிறார்கள். வழிபாடு மற்றும் திருவிழாக்கள். வழிபாடு. சனிக்கிழமைகளில் இக்கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். தோஷம் நீங்க விரும்புவோர் எள் தீபம் ஏற்றியும் கருப்பு துணி, இலைகள், பழங்களுடன் கூடிய பூஜை பொருட்களை காணிக்கையாக செலுத்தியும் வழிபடுகின்றனர். திருவிழாக்கள். சனி பிரதோஷம் மற்றும் தமிழ் வருட பிறப்பு போன்ற நாட்களில் இங்கு சிறப்பு வழிபாடுகளும் திருவிழாக்களும் நடைபெறுகின்றன. முக்கியமாக சனிப்பெயர்ச்சி விழா இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. திறந்திருக்கும் நேரம் பொதுவாக காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலும் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் கோயில் நடை திறந்திருக்கும். குறிப்பு: நேரங்கள் மாறுபட வாய்ப்புள்ளது. ஒரு முறை உறுதிப்படுத்திக் கொள்வது நல்லது. நவகிரக சிலைகள். சூரியன், சந்திரன், மங்களம், புத்தன், பிரகஸ்பதி, சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய நவகிரகங்களின் ஒவ்வொரு சிலையும் 15 அடி உயரத்தில் தங்கள் வாகனங்களுடன் அமைந்துள்ளன. விநாயகர் சிலை கோயில் நுழைவாயிலில் 34 அடி உயரத்தில் தங்கம் பூசப்பட்ட விநாயகர் சிலை பக்தர்களை வரவேற்கிறது. பசுமை சூழல். கோயிலின் சுற்றுப்புறங்களில் 108 தெய்வீக மரங்கள் அமைந்துள்ளன. இது பக்தர்களுக்கு ஆன்மீக அமைதியை வழங்குகிறது. சனிக்கிழமைகள். சனீஸ்வரர் பகவானின் பிரதான வழிபாட்டு நாள். சனிக்கிழமைகளில் பக்தர்கள் அதிகமாக கோயிலுக்கு வருகை தருகிறார்கள். பண்டிகைகள். சனி பிரதோஷம் மற்றும் புத்தாண்டு தினங்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் விழாக்கள் நடைபெறுகின்றன. இந்த பாம்பு சிலைகள் கோயிலின் ஆன்மீக முக்கியத்துவத்தை மேலும் வலுப்படுத்துகின்றன. பாம்பு சிலைகளின் முக்கியத்துவம். நாகபூஜை. பாம்பு சிலைகள் நாகபூஜையின் முக்கிய அம்சமாக கருதப்படுகின்றன. நாகபூஜை நாகங்களின் அருளை பெறுவதற்கும் பாம்பு சம்பந்தப்பட்ட தோஷங்களை நீக்குவதற்கும் வழிபடப்படுகிறது. நாககிரக தோஷ நீக்கம். பாம்பு சிலைகள் ராகு, கேது போன்ற நாககிரக தோஷங்களை நீக்குவதற்கும் நாகபூஜை மூலம் வாழ்க்கையில் அமைதி மற்றும் வளம் பெறுவதற்கும் வழிகாட்டுகின்றன. ஆன்மீக பாதுகாப்பு. பாம்பு சிலைகள் பக்தர்களுக்கு ஆன்மீக பாதுகாப்பையும் தெய்வீக அருளையும் வழங்குகின்றன. இந்த பாம்பு சிலைகள் கோயிலின் ஆன்மீக சூழலை மேலும் வலுப்படுத்துகின்றன. பக்தர்கள் இங்கு வந்து நாகபூஜை மற்றும் பிற வழிபாடுகளை செய்து தங்களின் வாழ்க்கையில் அமைதி மற்றும் வளம் பெறுகின்றனர்.